ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான டெரக்கோட்டா நெக்லஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நேச்சுரல் கிளே எடுத்து வச்சுருக்கேன். நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லா பீட்ஸும் ஒரே அளவில் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக நான் ஜிமுக்கா மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வச்சு நான் இந்த குட்டி சைஸில் எடுத்திருந்தேன் இல்லையா பால், இதை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துட்டு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பீட்ஸையும் இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத எடுத்தாச்சு. இதை எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிளேலேருந்து ஒரு பால் சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால் சைஸ்க்கு ரெடி பண்ண பிறகு நம்ம இதை கையாலேயே இதை ரெடி பண்ண போகிறோம். எந்த விதமான மோல்டும் நம்ம உபயோகப்படுத்த போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மேங்கோ ஷேப் நம்மளுக்கு தேவை. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதையே லேஸாக நம்ம வளைச்சி விட்டோம் அப்படின்னா அழகான மேங்கோ ஷேப் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ரெடி பண்ணும்போது எந்த விதமான ஏர் பபிள்ஸும் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே கீறல்களோ வெடிப்புகளோ இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிளேவை எடுத்து அதை கரெக்டான அளவில் மெஷர் பண்ணி நம்ம எடுத்து செய்யும்போது எல்லா பீட்ஸுமே ஒரே அளவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேயும் அடிப்பக்கத்துலேயும் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எந்த இடத்துலையுமே கீறல்கள் இல்லை. இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவையோ அதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் ரெண்டு பக்கமும் வர மாதிரி பார்த்து செய்யணுங்க. இப்போ இதில் ஒரு சிம்பிளாக ரீஃபிலை எடுத்துட்டு அந்த பெண்ணோட பின்பக்கத்தை வச்சுட்டு நான் ஒரு ரவுண்டு ஷேப் வர மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் பிடிக்கும் அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டாலோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஹோல் போடலாம். முதல்ல ஒரு ஷார்ப்பான நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துட்டு இதில் நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டூத்பிக் உபயோகப்படுத்தி நம்ம ஹோல் போடணும். வேக்ஸ் த்ரெட்டில் கோர்க்க போகிறீங்களோ அல்லது கியர் வயரில் நீங்கள் கோர்க்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹோல் நம்ம போடும்போது ஓரங்களில் கீறல் வரும். அதை இம்மிடியட்டாக நீங்கள் சரி பண்ணி விட்டுருங்க. அப்படி சரி பண்ணி விட்டால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ரெண்டாவது நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போதும் கீறல்கள் இல்லாமல் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எப்படி ஹோல் போட்டாலும் இதில் கீறல் இருக்க தான் செய்யும். இம்மிடியட்டாக அதை சரி பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கையாலேயே இதை சரி பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நான் ஒரு 8 பீட்ஸ் செஞ்சுருக்கேன். 4 இந்த பக்கமாகவும் 4 லெஃப்ட் சைடும் 4 ரைட் சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். இப்போது நம்ம பீட் செஞ்சோம் இல்லையா, மேங்கோ பீட் செஞ்சதுக்கு அடுத்த சைஸில் வச்சு நம்ம ரவுண்டாக பீட் செஞ்சுக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால நீங்கள் மேங்கோ பீட்ஸ் எந்த சைஸில் செஞ்சீங்களோ அதுக்கு அடுத்த சைஸ்லேயோ இல்லை அதுக்கும் அடுத்த சைஸ்லேயோ வச்சுட்டு நீங்கள் இந்த குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பீட்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் இதை ரோல் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வெடிப்புகள் இல்லாமல் சூப்பராக இது ரெடி ஆயிரும். இதில் ஹோல் போடும்போதும் நீங்கள் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து ஹோல் போட்டுக்கோங்க. ஓரத்தில் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. அதனால சென்டரில் இந்த ஹோல் வர மாதிரி பார்த்து நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கோங்க. வேக்ஸ் த்ரெட்டாக இருந்தாலும் சரி அல்லது கியர் வயரில் நீங்கள் கோர்க்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த அளவுக்கு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பீட்டில் நீங்கள் ஹோல் போடும்போதுமே
வெடிப்புகள் வரலாம். அதையும் நீங்கள் இம்மிடியேட்டாக சரி பண்ணி விட்டுறணும். காஞ்சதுக்கப்புறமோ அல்லது பேக் பண்ணதுக்கப்புறமோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் இதை இம்மிடியேட்டாக சரி பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா காஞ்சிடணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு விருப்பமான அக்ரிலிக் பெயிண்ட் அல்லது பேர்ல் கலர், மெட்டாலிக் கலர் எது உங்களுக்கு விருப்பமோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.